திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, இந்த படம் வெளிவரக்கூடாதுன்னு ஜனநாயகன் டீமும் நினைக்குது, அது பாஜகவோட பிளெஸிங்ஸோட அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சார், அங்கதான் நான் ஒரு விதத்துல கார்கே வேறுபடுறேன். ஜனநாயகம் டீம் ப்ராபபிளி அதை எதிர்பார்த்திருக்கலாம். அதனால அவங்களுடைய அப்ளிகேஷன்லயோ இல்ல ஒரு சென்சார் போர்டு சர்டிபிகேஷனுக்கு அவங்க சப்மிட் பண்ணதோ அதுல குளறுபடிகளை பண்ணிருக்கலாம். சோ தட் இது கொஞ்சம் டிலே ஆகுது. அதெல்லாம் ஒரு கண்டிப்பா ஒரு ப்ராபகண்டாவாகும். மூவியினுடைய ஒரு சேலுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை நான் டினை பண்ணல. இங்க ஏன் பாஜக ஏன் அது பிளெஸிங்ஸோட வரணும்? பாஜக என்ன ஆக போகுது அவங்களுக்கு? ஏன்னா பாஜகனுடைய பிளெஸிங்ஸோட அது நடந்தால், ஒன்று விஜயும் பாஜகவும் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள உள்ளடியா ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவர் வளர்வதனால் இது என்னன்னா ஒரு இந்த திமுக சைட்ல இருந்து இந்த பெண் சைட்ல இருந்து ஒரு நேரேட்டிவ் கட்டமைக்க முயற்சித்தார்கள். ஏதாவது என்னன்னா சிறுபான்மையினர் வாக்குகள், அதாவது பாஜக இது தடுப்பதனால் பாஜக மேல கோவப்பட்டு சிறுபான்மையினர்கள்லாம் ஓட்டை பிளந்து விஜய்க்கு போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு விஷயங்கள். ஏன்னா அரசியல்லையோ இல்லைன்னா ஓட்டிங் பேட்டர்னோ புரியாதவர்கள் பேசுவது. இத மாதிரி விஷயத்துக்கெல்லாம் விஜய்க்காக சிறுபான்மையினர்கள் கூட நிப்பாங்க அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனம். இன்னைக்கு ஃபைட் பாஜக விஜய் எதிர்க்குது அப்படின்ற மாதிரி ஒரு நேரேட்டிவ் நிக்கலையா? காமன் மேனுக்கு அப்படித்தானே ஒரு புரிதல் வரும். இது வரவே வராது சார். அந்த விதத்துல வரவே வராது. ஏன்னா அப்ப என்ன பண்ணிருக்கணும், விஜய் உடனே இறங்கி அடிச்சிருக்கணும் பாஜகவை. பாசிச பாஜக அதுதான் திமுக இன்ஸ்டிகேட் பண்றாங்க விஜய. நீங்க பாசிசம்னா என்னன்னு தெரியுமா, பாஜகனுடைய இது எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்களா அப்படின்னு இன்ஸ்டிகேட் பண்றாங்க. அப்ப விஜய் அதுக்கு ஒரு ரியாக்டாவது பண்ணிருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துல. அது விஜயும் ரியாக்ட் பண்ணல. சோ இந்த கட்டமைப்பு எதுக்குன்னா, இந்த நேரேட்டிவ் செட்டிங் இஸ் ஆர்கனைஸ்டு பை பெண் நிறுவனம் தான் அது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது சோசியல் மீடியால நிறைய இதை 2 நாளா கட்டமைச்சிட்டு வராங்க. இது கிறிஸ்துவ வாக்குகள்லாம் அதனால திமுக போக வேண்டியதெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட்டா அந்த பக்கம் போய் நிற்கும், அதனால பாஜக அதை செய்யுது அப்படின்லாம் இதெல்லாம் சொல்றேன். ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு விமர்சனம். நான் இதுல கண்டிப்பாக ஒரு ஜனநாயகம் டீம் இதனை செய்திருக்கிறார்கள் என்றால் ஒத்துக்கொள்ளக்கூடியது. அவர்கள் அதனாலே வேணும்ட்டே காட்சிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்ஜெக்ஷனபிள் காட்சிகளை கொடுத்து அதனால ஒரு சர்ச்சையை உருவாக்கி அந்த சர்ச்சையினால படத்தினுடைய ஒரு கோர்ட்ல ஜட்ஜ் சொல்றாங்க அப்நார்மலா இதுல இருக்கு அப்படின்றது. சோ அப்நார்மலா ஒரு வாதங்களை சென்சார் போர்டு வைக்குது அப்படின்றப்பவே அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி பார்க்க வேண்டாமா சார்? அதுதான் சொல்றேன். சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்து கோர்ட் பார்த்துதா இல்லையா? பார்க்கல. சென்சார் போர்டு ஒன்றிதான் இது வரைக்கும் பார்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த ட்ரெய்லரையும் சென்சார் போர்டு அப்ரூவல் இல்லாம வந்திருக்க முடியாது. அந்த ட்ரெய்லர்ல அப்ஜெக்ஷனபிள் கான்டென்ட்டா பெருசா இல்ல. மேபி கொஞ்சம் வயலன்ஸ் இருந்தது. அதுக்கு தான் நீங்க யூஏ சர்டிபிகேஷன் கொடுத்தா போதும். ஒரு அப்ஜெக்ஷனபிள் கான்டென்ட் இருக்கிறதாக அதுல தெரியல. அப்போ சென்சார் போர்டு என்னத்தை பார்த்திருக்காங்க, எதுக்கு அப்ரூவல் கொடுக்காம இருக்காங்கன்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சோ இது ஒரு வெளியில வரும்போது ஒரிஜினல் எல்லாம் வெளியில வரும்பொழுது இங்க பின்னாடி பாஜக இருக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்ளல. பாஜக கண்டிப்பா நான் இருக்காதுன்னா அரசியல்ல காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் பாஜக ஆட்சியில இருந்தாலும் ஒரு அரசியல் இது விஷயத்துக்காக அவர்கள் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது நடக்கும். அதெல்லாம் சால்ஜாப்பா சொல்லி எல்லாம் தட்டி கழிச்செல்லாம் போக மாட்டேன். அந்த மாதிரி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்கு இந்த அரசியலில். அதெல்லாம் நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் விஜயை இந்த மாதிரி விஷயத்துல தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கண்டிப்பாக பாஜகவுக்கு இந்த நிலைமையில் இல்லை. விஜய் எப்படி ஒரு பூஸ்டர் பண்ணணும்னு பாஜக விரும்பாது. பாஜக இது ஒரு கட்டாயம், இது ஒரு எந்த ஒரு விதத்திலயும் ஒரு கம்பல்ஷன் இல்லை இந்த இடத்துல பூஸ்ட் பண்ணணும். இதே காமன் மேன் கேள்வியா தான் கேட்கிறேன். ஒருவேளை பாஜக ஸ்ட்ராங்கா விஜய் எதிர்க்கிறாரு, அது போதாதுன்னு திமுக சொல்லுது. அப்போ பாஜகவும் விஜய் எதிர்த்து இல்ல இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தா சிறுபான்மையினர் யோசிப்பாங்கல்ல, ஓ பாத்தீங்களா பாஜக எப்படி நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னு. நான் ரசிகர்களா கேட்கல, சிறுபான்மையினர் யோசிப்பாங்கல்ல. சார், சிறுபான்மையினரோட ஓட்டு என்பது காலமாக அக்ராஸ் இந்தியா, forget about தமிழ்நாடு, மோர் சோ இன் தமிழ்நாடு, இது ஒரு லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் ஓட்டு.
இதுல உங்களுக்கு ஒரு ஜமாத்தும் சர்ச்சும் முடிவு செய்யும், அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும். இங்கதான் செக்யூலரிசம் பேசக்கூடிய பலர்கள் கோவில்கள்ல போய் யாரும் உட்காந்து நீ உங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டாங்க. இது பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன் நான். ஒரு ஜமாத்லயோ சர்ச்சிலயோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படும், இவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். அதனால சிறுபான்மையினர்களை அதே மாதிரி நான் இந்த சிறுபான்மையினர்கள் ஓட்டெல்லாம் நான் கட்சிகள் அவர்களை மிகவும் தவறான முறையில் சித்தரிக்கிற மாதிரி நான் ஒரு அரசியல் ஆய்வாளனாக சித்தரிக்க நான் முயலவில்லை. அவர்கள் ஒரு எமோஷன்ல ஓட்டு போடுவாங்க. அந்த எமோஷன் எப்படிப்பட்ட விதத்துல ஓட்டு போடுவாங்கன்னா, நீங்க ஒரு மதத்தின் சார்பாக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள்ல ஒரு எமோஷன்ல ஓட்டு அந்த பக்கம் சாய்வாங்களே தவிர, நீங்க என் மதத்தை சார்ந்தவரை நீங்க நிர்பந்தப்படுத்துகிறீர்கள், அதனால நான் என் மதம் முழுக்க போய் நிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல நடக்குது. இன்னொன்னு என்னன்னா, இந்த மூவி ரிலீஸ் ஆகி நான் 3.5 மாதங்கள் கழிச்சு தானே உங்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்குள்ள பல விஷயங்கள் நடந்து இந்த ஜனநாயகம் என்ற இந்த இஷ்யூவே பேக் பர்னருக்கு போயிடும். இதுல பாஜக ஏன் பூஸ்டப் கொடுத்து விஜய்க்கு அப்படி ஒரு மைலேஜ் கொடுக்க நினைப்பாங்கன்னு கேட்குறேன். சரி, ஓகே. இப்போ அவரே சாரே பேசும்போது சொன்னார், என்ன சொன்னார்னா, பாஜக எல்லாம் சுத்தமாக இல்லைன்னாரு. அப்புறம் அவர் பேச்சிலேயே இல்லாமல் இருக்காதுன்றதையும் நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா அரசியல் எது ஒன்றா நடக்கலாம்னு சொன்னார். இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் சார். இப்போ நம்ம பாஜக அரசாங்கம் அவங்க தான் இங்கே என்ன நடந்தாலும் அவங்ககிட்ட அனுமதி பெற்று தான் நாட்டிலேருந்து யார் வேணாலும் வெளியில் தனியார் விமானங்களில் போக முடியும். தனி விமானம் எடுத்துக்கிட்டு நம்ம போனோம்னா அங்கே நீங்கள் நிறைய நாம்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இவர் விஜய்க்கு அந்த நம்ம பாஜக அரசாங்கம் கொடுக்குற எவ்வளவோ சலுகைகளை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக. சமீபத்தில் கூட அவர் தனி விமானத்தில் தான் இங்கிருந்து மலேசியா போனார். மலேசியா போனதை கூட விட்டுருங்க, கரூரில் அவ்வளவு பெரிய மோசமான சம்பவம் நடந்த பிறகு அவர் திடீர்னு 1 மணி நேரத்தில் திருச்சிக்கு அங்கேருந்து அவருக்கு தயாராக வைத்திருந்த விமானத்தில் கிளம்பிங்க வந்துட்டாரு. அதற்கெல்லாம் யார் அனுமதி எப்படி கிடைத்ததுன்னா, அப்ப அங்க அவருக்கான அங்க அவருக்கான நல்ல விதமான ஒரு ரேப்போ இருக்கு. பெர்மிஷன் கிடைச்சிரும். இல்ல சார், கிடைச்சிருக்கோம். நீங்க மலேசியா கேளுங்க. இது ஓகே, கிடைச்சிருச்சு. மலேசியாக இன்னொரு நாட்டுக்கு போகும்போது நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அதாவது என்னன்னா, நீங்க அந்த அளவுக்கு ஒரு அணுகுமுறையை, சாஃப்டான அணுகுமுறையை தான் பாஜக விஜய் மீது வைத்திருக்கிறது. அது தப்பு இல்லை, ஏன்னா ஒரு நடிகர், அது தப்பு இல்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கிற அதே ஒரு விஷயத்தை ஏற்கனவே சென்சார் கொடுத்த படத்திற்கு இன்னொரு மொழியில கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. இதுல ஏற்கனவே யூஏ கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு இது தடை செய்யறோம், நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம்னா இன்னொரு விஷயம் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இன்று வரை இப்ப நம்ம பேசிக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் பராசக்திக்கு சென்சாரிடம் சான்றிதழ் கிடைக்கல. அப்ப இவங்க நோக்கம் என்ன? கலைத்துறையும் சினிமாவையும் அரசியலையும் தமிழ்நாட்டில் பிரிக்க முடியாது சார். இன்னும் 3 மாசத்துல தேர்தலை சந்திக்க போறோம். கலைத்துறையிலிருந்து பல முதல்வர்களை நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இன்னொரு விஷயம், இங்க என்ன சொன்னாலும் அது ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். பராசக்தி பேசுகிற அரசியலும் மிக முக்கியமான அரசியல். எங்க எப்படி அதாவது என்னன்னா, டிவிக்கு அரசியலை விஜய் பேசுகிறாரோ அவர் படத்துல, அது மாதிரி பராசக்தியில ஒரு அரசியல் பேசப்படுது. இது 2 படத்துக்கும் இதுவரைக்கும் கிடைக்கல. நான் என்னன்னா, 2 படத்துக்கு பின்னணியிலும் சென்சார் அந்த அதிகாரிகளும் சென்சார் நிறுவனமும் அவர்களை வைத்திருக்கிற பாஜகவும் பின்னணியில் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் தான், இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும் திருஷேஷாதிரி சார், நான் ரொம்ப சிம்பிளா நானும் ஒரு காமன் மேனா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி சார். இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளி வருமா வராதா? ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீங்க இன்னைக்கு இந்த படத்தை தடை செய்து விட்டோம் சென்சார் போர்டு மூலமாக சொல்லிட்டாங்க, கோர்ட்டுக்கு செல்லப்படும். கோர்ட் அதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணி சென்சார் போர்டுக்கு ஒரு ஆர்டர். இப்போ வரைக்கும் சென்சார் கிடைக்கல. இல்ல கார்கே நான் என்ன சொல்றேன், நீங்க பொங்கல் ரிலீஸை விட்டுருங்க, பிப்ரவரி மாசம் வந்துடலாம், மார்ச் மாசம் வரலாம். இதை லைஃப் லாங் நீங்க தள்ளியே போட, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தள்ளி போட முடியாது. அதற்கு முன்னாடி இந்த படம் வரும். இதுதான் சொன்னேன். இது ஒரு விளையாட்டுத்தனமான விமர்சனமா ஏன் இருக்குன்னா, சென்சார் நினைத்தால் ஆல்ரெடி குற்றப்பத்திரிகை 20 வருஷமா முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அது மாதிரி இல்ல சார், நீங்க வரலாறு தெரிஞ்சு பேசுங்க சார். ஒரு நிமிஷம், பேனல்ல இருந்தது இதே குற்றப்பத்திரிகை படம் அந்த இது பார்த்து 20 ஆண்டுகள் முடக்கப்பட்டுச்சு. 10 வருஷத்துக்கு மேல அது முடக்கப்பட்டு 20 வருஷம் கழிச்சு வந்துச்சுன்றாங்க. கரெக்ட், வந்தது. அது வரைக்கும் யாரும் கோர்ட்டுக்கு போகவே இல்லையா? அதுல கோர்ட் என்ன சொன்னாங்க? அதுல அப்படியே கடப்பல இருந்தது அந்த வழக்கு. இல்ல சார், அந்த கோர்ட்டுக்கு ஏன் போகவில்லை? இப்ப கோர்ட் இந்த விஷயத்தை அர்ஜென்ட் ரிட் பெட்டிஷனா எடுக்கும் போது அதை ஏன் எடுக்கவில்லை?
சரி, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நீதிமன்றமும் பாஜக கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் அந்த எவ்வளவு மாதிரி தெளிவா நீதிமன்றத்தை இதுதான் சார் கீழ்த்தரமாக வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் பேசுகிற விஷயத்தை மாத்தி பேசணும்னு ட்ரை பண்றாங்க. இதுதான் தவறான தகவல். சரி சார் முடிச்சு இல்ல இது தவறான நான் தகவல் சொல்லி சார். முடிச்சேன். இல்ல உங்க ஆர்குமெண்ட் விளையாட்டுத்தனமா இருக்கு இல்ல நான் சரியான தரவோட பேசுறேன். நீங்க பேசுறது தப்பா பேசுறாரு. நரேட்டிவ் தப்பா பேசுறீங்க சார். அவர் வெளிய தவறான தகவல் சொல்றாரு சார். அது அனுமதிக்க முடியாது சார். அவர் முடிச்சிரட்டும். சரி சார் முடிச்சிருங்க சார். நான் சொல்வது என்னன்னா பாஜக இஸ் நாட் a no voice பார்ட்டி. இந்த இரு படங்களையும் தடுத்து நிறுத்துவது அவர்களால் முடியாது. இது கோர்ட்டுக்கு போகும். கோர்ட் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வரும். அப்ப என்ன ஆகும்? இந்த மெசேஜ் நேரேட்டிவ் செட் பண்ணப்படும். அதுக்கு ஜனவரி மாசத்திலே வந்ததுன்னா 3 மாசத்துல மக்கள் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த படத்தை. சோ பாஜக இஸ் நாட் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு அந்த கட்சி வந்து அப்படியே நேத்திக்கு முளைச்சு இன்னைக்கு வளர்ந்த கட்சி இல்லைன்னா அரசியல் தெரியாத கட்சி கிடையாது. சென்சார் போர்டு இதை செய்வதில் நான் ஆரம்பத்திலேயே கண்டனம் செய்கிறேன். இதை வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல. இதை செய்திருக்க வேண்டும். இதை 2 வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்க முடியும். ஒரு டிசைசிவ் எடுத்துக்க முடியும். ஆனா இதுல நீங்க இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி இப்படி இல்லைன்னா இப்படி அப்படி இல்லைன்னா இப்படி இதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமான ஒரு விமர்சனமா தான் நான் பார்க்கிறேன்.